வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கார்டனில் வந்து தக்காளி காய்ச்சிருக்கு. அந்த தக்காளி பூ இதெல்லாம் பறிச்சிட போகிறேன். இதான் நான் வச்சிருக்கிற கார்டன். இந்த மாதிரி கம்போஸ்ட் சேர்த்து வைப்பேன், குப்பையை. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மண் கொட்டி, பக்கத்தில் இருக்கிற அந்த மண்ணை கொட்டி ஏதாவது விதையை நட்டோம்னா அது வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து 3 லைன் 4 லைன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது 2 லைன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது 2 லைன் வச்சுருக்கேன். தண்ணி கேன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் வந்து தக்காளி காய் வச்சுருக்கு. இப்போ தக்காளியை வந்து சாம்பார் வைக்கலாம் சொல்லிட்டு கடையலாம் அப்படி சொல்லிட்டு பறிக்க போகிறேன். வெறும் துவரம் பருப்பில் நம்ம காயை அரிஞ்சு போட்டு கடைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் சாம்பாருக்கு பறிக்கிறேன். பூவும் பூத்துருக்கு. இதெல்லாம் பறிச்சிருவோம். இது வந்து ஒரே ஒரு சாமந்தி தான், கிளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பூக்காரங்க வந்து எனக்கு பூக்கட்டை கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு கிளை இருந்துச்சு. அந்த கிளையை தான் நட்டு வச்சேன். அது வந்து அப்படியே வேர் ஊனி வந்துருச்சு. அதில் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்க. இது வந்து டிசம்பரு. போன வருஷம் வந்து கீழே தரையில் வேர் போயிட்டு நிறைய பெருசாகிடுச்சு. இது வந்து கனகாம்பரம். இது வந்து சின்னதாக ஒரே ஒரு சாமந்தி செடி தான். இந்த இவ்வளோதான் இருக்குது. இப்போ தக்காளியை பறிச்சிருவோம். இப்போ வந்து கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் நான் காலிஃப்ளவரு, பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் நல்லா மழையில் 3 நாள் நிறைய மழை பெஞ்சு அதை ஃபுல்லாக அழுகி போச்சு. திருப்பி வந்து எடுத்துன்னு வந்து போடலை. இப்போ வந்து வெண்டைக்காய் நட்டு வச்சுருக்கேன். அதில் 2 முள்ளங்கி 3 முள்ளங்கி தான் செடி மட்டும் இருக்குது. அது பெருசாகுமா என்னன்னு தெரில. பெருசாக நான் காமிக்கிறேன். தக்காளி வந்து காய்ச்சதுக்கப்புறம் பூத்துச்சுன்னா இந்த மாதிரி அமுக்கி விடுவேன். பூவை சும்மா லேசாக அமுக்கி விட்டாதான் பூ வந்து காயாக மாறும். அப்படி
இப்போ இவ்வளோ காய்ச்சிருக்கு. இந்த செடி தான். இந்த தக்காளியை வந்து நான் துவரம்பருப்பு போட்டு, பூண்டு, இந்த தக்காளி காய் வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 2 2 போட்டு 4 2 8 தக்காளி தான் போட போகிறேன். போட்டு காயாக அரிஞ்சு பருப்புலேயே போட்டு குக்கரில் விசில் விட்டு, இல்லை அப்படியே கூட வேக வச்சு நம்ம வந்து பூண்டு போட்டு வேக வச்சு கடைஞ்சிடலாம், தாளிச்சிடலாம். வெங்காயம் அரிஞ்சு போட்டும் நம்ம வந்து குழம்பு தாளிக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கும் நல்லா. இதான் தக்காளி காய் அறுவடை இன்னைக்கு. இது மாதிரி ஒரு தக்காளி செடி நட்டால் கூட நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக போடுற இந்த கம்போஸ்டில் தக்காளி கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் தக்காளி செடி நட்டு வளர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.